சரித்திரம் பழகு. என்னால் முடிந்த மூலதனத்தில் எந்தன் பிழைப்பை தேடிக்கொண்டே, என்னால் முடிந்த மூலதனத்தில் எந்தன் பிழைப்பை தேடிக்கொண்டே, எந்தன் பிழைப்பை தேடிக்கொண்டே, எந்தன் பிழைப்பை தேடிக்கொண்டே. நடைபாதை கடைகளில் புத்தக கடைகள் எப்போயுமே ஒரு தனித்துவமான விஷயமா எனக்கு தோணும். பழைய புத்தக கடைன்னு ஒரே வார்த்தையில் நம்ம அதை சொல்லிட்டு போயிட முடியாது. புத்தகங்கள் ஒரே ஒருத்தட்ட தேங்கி நின்றாமல் இன்னும் நிறைய பேர்கிட்ட அப்படியே கைமாற்றிட்டே போகிற ஒரு நல்ல ப்ராசஸாக தான் இந்த புத்தக கடைகள் வந்து தொடர்ந்து இயங்கிட்டு வருது. சென்னை திருவல்லிக்கேணி பாரதி சாலையில் தான் இப்படி ஒரே ரோட்டில் பல புத்தக கடைகள் இருக்கிறத பார்க்க முடியும். ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட புத்தக கடைகள் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. இங்கே இருக்கிற புத்தக வியாபாரிகளுக்கு சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பொதுநல வழக்கு மூலமாக ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதன் மூலமாக இவங்க வருஷக்கணக்காக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்தையே இழக்கிற ஒரு அபாயமும் வந்துச்சு. இவங்க ஒரு வழக்கு தொடுத்து தங்களுக்கான இடத்த வந்து அவங்க உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. ஒரு பெரிய நூலகம் செய்ய வேண்டிய வேலையை தான் இந்த சாலையோர புத்தக கடைகள் வருஷக்கணக்காக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு. அப்படி ஒரு கடை தான் மயிலாப்பூரில் ஆழ்வாரையா நடத்திட்டு இருக்கிற புத்தக கடை. இது 1948 தொடங்கப்பட்டுச்சு. ஏறக்குறைய 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் இங்கே புத்தகங்கள் வந்து குவிஞ்சிருக்கு. மாநகராட்சி அதிகாரிகள் வந்து 2 முறை 2003லையும் 2013லையும் இங்கே வந்து கடையை வந்து அப்புறப்படுத்துகிற நடவடிக்கையில் இறங்கினாங்க. சொல்லப்போனால் குப்பை அள்ளுற லாரியில் வந்து இந்த புத்தகங்களையெல்லாம் அவங்க அள்ளி எடுத்துகிட்டு போனாங்க. அந்த புத்தகங்கள்லாம் மறுபடி இந்த ஆழ்வாரையாட்டையோ ஒரு மனைவிட்டையோ வந்து சேரலை. அடுத்து போன வருஷம் அப்புறப்படுத்தின போது மேற்கூறி அப்படியே கழட்டிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அந்த கடைக்கு போனப்போ மேரியம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அண்ணாதோட வருவார், புஸ்தகத்தை அவரே எடுத்து பார்ப்பார், பணம் கொடுத்து வாங்கி போவார். பெரிய ஆள் அவர் தான், பெரியவர். காரில் வருவார், இறங்குவார், வாங்கிக்குவார், போயிடுவார். வேற அந்த மாதிரி மெட்ராஸ் மேயர் வருவாங்க. மெட்ராஸ் மேயர் புஸ்தகம் வாங்கி போவாங்க. ஆழ்வார் கடைக்கு புஸ்தக கடைக்கிட்ட ஓட்டுப்பா, அவர்கிட்ட புஸ்தகம் வாங்கி போகணும் நாங்கள் நோட்டு. ஐயா வந்து வயோதிகம் காரணமாக அந்த கடைக்கெல்லாம் இப்போ வர்றதில்லை. ஆனாலும் அவருடைய ஞாபகம் எல்லாமே வந்து கடையை சுற்றி தான் இருக்குதுன்னு அவங்க குடும்பத்தினர் எங்கள்கிட்ட சொன்னாங்க. தூக்கத்தில் கூட திடீர்னு வந்து புத்தகம் வைக்கிற மாதிரி ஏதாவது பேசுவார், அந்த மாதிரி நடந்துப்பார் அப்படின்னு சொன்னபோது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. மழை நேரத்தில் இந்த ஸ்கூல் பசங்க வந்து புக்கு கேட்பாங்க. தார்பாயை தூக்கிட்டு 9th CBSE புக்கு, ஹிஸ்ட்ரி வேணும், ஜாகிரபி வேணும். அந்த நேரத்தில் காரில் வந்து நின்றுக்குன்னு புக்கு எடுத்து கொடு, நீ காரில் இருக்கிறப்பா நான் மழையில் நினைக்கிறேன் அப்படின்னு. போன வருஷம் எடுத்து கொடுத்தேன். அப்படி தான் எடுத்துன்னு போய் 100 ரூபா கொடுத்து வாங்கி போனான் நான் போன வருஷம். வேறு எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. இந்த வருமானம் ஒரு நாளைக்கு 200 300 விற்குது, ஒரு நாளைக்கு 500 ரூபா விற்குது, ஒரு நாளைக்கு 1000 ரூபா விற்குது, ஒரு நாளைக்கு ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. போன ஞாயிற்றுக்கிழமை 50 ரூபா வியாபாரம் ஆச்சு. நான் 4 பிள்ளைங்களை வச்சு காப்பாற்றணும். இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு டெய்லி 500 ரூபா மாத்திரை வாங்கி கொடுக்கணும், வீட்டு செலவு பார்த்துக்கணும், கடங்காரங்களை பார்த்துக்கணும். வர புக்கு போடுறாங்க, அவங்களுக்கு எழுதி கொடுப்பேன். நாளைக்கு வருவாங்க, இன்றைக்கி ஒருத்தர் வருவாங்க 100 ரூபாய்க்கு. இப்போ நான் போய் கொடுக்கணும் கடையில் போய். 65 வருஷத்துக்கு மேலே புத்தகம் வைக்கிறதுங்கிற ஒரு வந்து வெறும் வியாபாரமாக இல்லாமல் ஒரு சேவையாக வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காட்டா கூட அதை இவ்வளோ பெரிய குற்றமாக கருதணுமா மாநகராட்சி அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் ஆழ்வாரையாட்டையும் அவருடைய குடும்பத்திட்டையும் இருக்குது.
ரௌத்திரம் பழகு.